வணக்கம் மிதுனம் ராசிக்காரர்களே. எதிர்பாராத ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையை அதிர்ச்சிக்குள் தள்ளப் போகிறது. இது ஆபத்தான திருப்பமாக மாறும். உணர்ச்சியில் முடிவெடுக்காமல் அறிவால் செயல்படுங்கள். பொறுமையே உங்கள் பாதுகாப்பு. மேலும் இந்த சம்பவம் முடிந்ததும் அதே விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறி ராஜயோகம் தரும். வாங்க, அது என்ன தகவல் என்று விரிவாக பார்ப்போம். அதாவது மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரே மனிதரின் இரண்டு உலகங்கள் இணைந்திருக்கும் அற்புத உருவங்கள். சிந்தனையின் வேகம் காற்றைப் போல ஓடும். வார்த்தைகளின் நயமும் அறிவின் ஒளியும் இவர்களின் அடையாளம். எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களுக்குள் இயல்பான வரம். பேசும்போது மின்னலாக கவர்வார்கள். சிந்திக்கும் போது ஆழமாக ஆழ்ந்திருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரே பாதையில் செல்லாது. பல பாதைகள், பல அனுபவங்கள், பல வெற்றிகள் என்பதுதான் இவர்களின் நடை. இவர்கள் நட்பில் அன்பின் வெள்ளமாக இருப்பார்கள். ஒருவரை அறிமுகமான சில நிமிடங்களில் கூட மனதை வெல்லும் திறன் இவர்களுக்குள் உண்டு. சிரிப்பால் சூழலை மாற்றும் சக்தியும் சின்ன சின்ன விஷயங்களையே மகிழ்ச்சியை உருவாக்கும் தன்மையும் இவர்களின் சிறப்பு. அதே நேரத்தில் ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்தாமல் பல விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். இதுவே இவர்களின் பலமும் சில சமயம் சவாலும் ஆகும். இன்று உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய திருப்பம் தொடங்கும் நாள். மிதுனம் ராசியின் புத்திசாலித்தனமும் உங்கள் சொற்களின் மாயமும் இந்த உலகத்தில் உங்களுக்காக மாற்ற தயாராக இருக்கிறது. உங்கள் சிந்தனை ஒளி போல பரவி உங்கள் வெற்றி மலை போல உயரட்டும். இந்த விழா உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான முதல் படியாக அமையட்டும். இரட்டை சக்திகளின் அதிசயம் அதுவே. நீங்கள் ஒரு பக்கம் கனவு, மற்றொரு பக்கம் முயற்சி. இவை சேர்ந்தால்தான் சாதனை உருவாகும். இன்று உங்கள் விழா, உங்கள் திறமைகள் உலகத்திற்கு வெளிப்படும். ஒரு மேடை, உங்கள் பேச்சு, உங்கள் சிந்தனை, உங்கள் முயற்சி, இவை அனைத்தும் இணைந்து ஒரு புதிய வரலாறு எழுதட்டும். காற்றைப் போல சுதந்திரமாக சிந்திக்கும் மிதுன ராசிக்காரரே, உங்கள் நாள், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு சவாலும் ஒரு வெற்றி கதையின் தொடக்கம். இந்த விழா உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் ஒரு சக்தி மையமாக மாறட்டும். மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நிலை மட்டும் இல்லாமல் பல நிலைகளை கடந்து செல்லும் அனுபவ சாம்ராஜ்யத்தின் அரசர்கள். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய பாதையை உருவாக்கும். அந்த பாதையில் அவர்கள் காணும் அனுபவங்கள் அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்திக்கும் திறன் இவர்களுக்குள் இருப்பதால் சில நேரங்களில் அவர்கள் மனம் சிதறுவது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது சிதறல் அல்ல, அது பல திறன்களின் ஒருங்கிணைப்பு. இந்த தன்மைதான் இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆபத்துகள் கூட ஒரு வகையாக வாய்ப்புகளாகவே மாறுகின்றன. திடீர் முடிவுகள், திடீர் மாற்றங்கள், இவை இவர்களின் வாழ்வில் அடிக்கடி வரும். ஆனால் அந்த மாற்றங்களை பயப்படாமல் எதிர்கொள்ளும் மன உறுதி இவர்களிடம் உள்ளது. சில சமயம் அவர்கள் எடுக்கும் அவசர முடிவுகள் சிக்கலை ஏற்படுத்தலாம். ஆனால் அதிலிருந்து மீளும் புத்திசாலித்தனமும் இவர்களிடம் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பாடமாக மாறி அடுத்த வெற்றிக்கான அடித்தளமாக அமைகிறது. அதிர்ஷ்டம் என்றால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அது பேசும் திறனிலும் தொடர்புகளிலும் தான் அதிகமாக வெளிப்படும். அவர்கள் பேசும் ஒரு சொல் கூட வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பாக மாறலாம். சரியான நேரத்தில் சரியான மனிதரை சந்திக்கும் அதிர்ஷ்டம் இவர்களுக்குள் கிடைக்கும். நண்பர்கள், உறவுகள், புதிய சந்திப்புகள், இவையெல்லாம் இவர்களின் வளர்ச்சிக்கான முக்கியமான கதவுகள். அதனால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது வெறும் சம்பவம் அல்ல, அது அவர்களின் செயல்களில் உருவாகும் ஒரு சக்தி. ராஜயோகம் பற்றி பார்க்கும் போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அது ஒரே நேரத்தில் பல துறைகளில் வெற்றி பெறும் திறனாக வெளிப்படும். ஒரே தொழிலில் மட்டுமல்லாமல் பல திறன்களை இணைத்து முன்னேறும் போது இவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். எழுத்து, பேச்சு, வியாபாரம், தகவல் தொடர்பு, இந்த துறைகளில் இவர்களுக்கு ராஜயோகம் உறுதி. ஆனால் அதற்கான முக்கிய விசை ஒரு விஷயத்தில் கவனம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே. மேலும் மிதுன ராசிக்காரர்களின் பயணம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. அது மாற்றங்களால் நிரம்பிய ஒரு சுவாரஸ்யமான கதை. அந்த கதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் வெற்றியும் அனுபவம் புதுமையும் கொண்டதாக இருக்கும். அதாவது மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை என்பது ஒரு கவிதை போல இருக்கும். ஆனால் அது சாதாரண கவிதை அல்ல. ஒவ்வொரு வரியும் மாற்றம் கொண்ட உணர்ச்சி மற்றும் சிந்தனை கலந்த ஒரு உயிருள்ள படைப்பு. இவர்களுக்கு காதல் என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு அறிவார்ந்த தொடர்பு. அவர்களை ஈர்க்கும் நபர் அவர்களின் மனதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரே மாதிரி நடக்கும் உறவுகள் இவர்களுக்கு சலிப்பை தரும். அதனால் புதுமை, உரையாடல், சிரிப்பு, இவையெல்லாம் இவர்களின் காதல் முழுமை பெறாது. ஆனால் ஒருமுறை மனதில் நம்பிக்கை உருவானால் அவர்கள் அந்த உறவை பாதுகாக்க தங்கள் முழு மனதையும் அர்ப்பணிப்பார்கள்.
திருமண வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு நண்பராகவும் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு மகிழ்ச்சி மையமாகவும் இருப்பார்கள். இவர்களுடன் வாழ்வது ஒருபோதும் சலிப்பாக இருக்காது. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் புதிய யோசனைகள் புதிய அனுபவங்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் சில சமயம் அவர்கள் மனமனின் வேகமான மாற்றங்கள் வாழ்க்கை துணைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இதை சமநிலைப்படுத்துவதற்கு திறந்த உரையாடல் மற்றும் புரிதல் மிகவும் அவசியம். சரியான இணைவரை தேர்வு செய்தால் இவர்களின் திருமண வாழ்க்கை ஒரு நீண்ட கால மகிழ்ச்சியான பயணமாகவே மாறும். அதே போல மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் போன்றது. ஒரே வேளை ஒரே நடைமுறை இவர்களுக்கு பொருந்தாது. பல திறன்களை பயன்படுத்தும் வேலைகள், எழுத்து, ஊடகம், வியாபாரம், மார்க்கெட்டிங், தகவல் தொடர்பு இவை இவர்களுக்கு மிகுந்த வெற்றிகளை தரும். பணம் சம்பாதிக்கும் திறன் இவர்களுக்குள் நல்லது. ஆனால் அதை நிலைத்திருக்கச் செய்வது அவர்களின் கவனம் மற்றும் திட்டமிடல் மீதுதான். ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகளை பயன்படுத்தும் திறன் இவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். எதிர்கால கணிப்பு பற்றி பார்க்கும்போது மிதுனம் ராசிக்காரர்களின் பாதை நேராக செல்லாது. ஆனால் அது சுவாரஸ்யமான திருப்பங்களால் நிரம்பியதாக இருக்கும். திடீர் மாற்றங்கள், புதிய சந்திப்புகள், எதிர்பாராத வாய்ப்புகள் இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும். இந்த மாற்றங்களை பயப்படாமல் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் சாதாரண உயரத்தை தாண்டி மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம். அவர்களின் எதிர்காலம் ஒரு சோதனை அல்ல, ஒரு சாகசம். அதாவது மிதுனம் ராசிக்காரர்களின் நட்பு வட்டம் என்பது ஒரு சாதாரண சுற்றம் அல்ல. அது பல உலகங்களை இணைக்கும் பாலம் போன்றது. இவர்களுக்குள் நண்பர்கள் என்பது எண்ணிக்கையில் மட்டும் இல்லை. ஒவ்வொருவரும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான பங்கு வகிப்பார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் புதிய நண்பர்களை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். அவர்களின் பேச்சு திறன், சிரிப்பு, சுறுசுறுப்பு இவையெல்லாம் சேர்ந்து யாரையும் அவர்களிடம் ஈர்க்கும். ஆனால் உண்மையான நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனம் தேவை. ஏனென்றால் அனைவரின் அவர்களின் மனதின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது. சரியான நண்பர்கள் இருந்தால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பல மடங்கு உயர்கிறது. எதிரிகள் மற்றும் போட்டிகள் இது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையாக தெரியாது. அவர்கள் நேரடியாக சண்டை போடுபவர்கள் அல்ல. ஆனால் அவர்களின் வேகம், புத்திசாலித்தனம், முன்னேற்றம் இவை சிலருக்கு பொறாமைகளை உருவாக்கும். அதனால் மறைமுக எதிரிகள் உருவாகலாம். ஆனால் இவர்களின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அவர்கள் சண்டையால் அல்ல, சாமர்த்தியத்தால் வெல்வார்கள். ஒரு சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதிலிருந்து நிதானமாக வெளியேறும் திறன் இவர்களுக்குள் உண்டு. அதனால் எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் நீண்ட காலம் பாதிக்க முடியாது. மறைமுக அதிர்ஷ்ட காலங்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இது மிக முக்கியமான ஒன்று. வெளிப்படையாக சாதாரணமாக தோன்றும் சில நாட்கள், சில மாதங்கள் கூட அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஒரு சின்ன சந்திப்பு, ஒரு சிறிய வாய்ப்பு இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியாக மாறும். இந்த நேரங்களை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம். அவர்கள் உள்ளுணர்வை நம்பி செயல்பட்டால் இந்த மறைமுக அதிர்ஷ்டம் அவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமில்லை. அவர்கள் வாழ்க்கையில் பல உச்ச நிலைகளை அடைவார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் அனுபவங்களை சேகரிப்பார்கள். நடுப்பகுதியில் அந்த அனுபவங்களை பயன்படுத்தி முன்னேறுவார்கள். பின்னர் அவர்கள் ஒரு நிலையான உயரத்தை அடைவார்கள். ஆனால் உண்மையான உச்சம் அவர்கள் தங்கள் மனதை கட்டுப்படுத்தி ஒரே இலக்கில் முழு கவனம் செலுத்தும் தருணத்தில்தான் வரும். அந்த நேரத்தில் அவர்கள் சாதிக்கும் விஷயங்கள் சாதாரணத்தை தாண்டி இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு புதிர் போல தோன்றினாலும் அதற்குள் மறைந்திருப்பது ஒரு அற்புதமான வடிவமைப்பு. அந்த வடிவமைப்பை புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் விரும்பும் விதத்தில் உருவாக்க முடியும். மிதுனம் ராசிக்காரர்களின் பணம் சேர்க்கும் ரகசியங்கள் என்பது வெறும் சேமிப்பு அல்லது சம்பாதிப்பது மட்டுமல்ல, ஒரு சாமர்த்தியமான விளையாட்டு. அவர்கள் பணத்தை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். குறிப்பாக தகவல் தொடர்பு, புத்திசாலித்தனம் ஆகியவற்றை பயன்படுத்தி வருமானத்தை பல வழிகளில் உருவாக்குவார்கள். ஆனால் அவர்கள் கவனிக்க வேண்டியது ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகளில் குதிக்காமல் தேர்ந்தெடுத்த சில பாதைகளில் ஆழமாக செல்ல வேண்டும். திட்டமிடல், தொடர்ச்சி, பெரும் செல்வம் இதை அவர்கள் பின்பற்றினால் பணம் அவர்கள் பின்தொடரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய திறந்த கதவு. புதிய மொழிகள், புதிய கலாச்சாரம், புதிய மனிதர்கள் இவை அனைத்தும் இவர்களை ஈர்க்கும். அதனால் வெளிநாட்டில் வேலை, வியாபாரம், படிப்பு இவை அவர்களுக்கு சாதகமாக அமையும். குறிப்பாக தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு துறைகளில் இவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு இவர்களுக்கு வெறும் இடமாற்றம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை மாற்றம். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான கேள்வி. விதி அவர்களுக்கு வாய்ப்புகளை தரும். ஆனால் அந்த வாய்ப்புகளை வெற்றியாக மாற்றுவது அவர்களின் முயற்சிதான். அவர்கள் காத்திருப்பவர்கள் அல்ல, செயல்படுபவர்கள். அதனால் அவர்கள் விதியை நம்பினாலும் முயற்சியை அதிகமாக நம்ப வேண்டும். அந்த சமநிலைதான் அவர்களின் வெற்றியின் ரகசியம். மேலும் பணம் உங்களை தேடி வரும் நாள் தொடங்குகிறது. உங்கள் புத்திசாலித்தனம், உங்கள் முயற்சி இவை சேர்ந்து செல்வத்தின் கதவுகளை திறக்கட்டும். உலகம் முழுவதும் உங்கள் திறமைகள் பரவட்டும். இந்த விழா உங்கள் வெளிநாட்டு கனவுகளுக்கான முதல் அடியாக அமையட்டும். உங்கள் வாழ்க்கையில் முக்கிய தருணம் இது. நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி கொண்டது.
மேலும் மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு உயிரோட்டமான அரங்கம் போல இருக்கும். வீட்டில் அவர்கள் இருப்பது என்றால் சிரிப்பு, பேச்சு, சுறுசுறுப்பு இவை அனைத்தும் ஒன்றாக கலந்து ஒரு இனிய சூழல் உருவாகும். அவர்கள் குடும்பத்தில் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவார்கள். கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை சமநிலைப்படுத்தும் திறன் இவர்களுக்குள் உண்டு. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் மனநிலையின் வேகம் காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். இதை சரி செய்ய அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிர்வது மிகவும் அவசியம். இப்போதுதான் குடும்ப உறவுகள் இன்னும் வலுவாகும். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் அவர்கள் ஒரு ஆசிரியராகவும் ஒரு நண்பராகவும் இருப்பார்கள். குழந்தைகளின் சிந்தனையை ஊக்குவிப்பார்கள். கேள்விகள் கேட்கும் மனதை வளர்ப்பார்கள். அவர்கள் குழந்தைகளுக்கு கட்டுப்பாடு மற்றும் அல்ல சுதந்திரத்தையும் அளிப்பார்கள். அதனால் குழந்தைகள் தன்னம்பிக்கை உடையவர்களாக வளர்வார்கள். ஆனால் சில சமயம் அவர்கள் ஒரே மாதிரி ஒழுங்கை கடைபிடிக்காமல் இருப்பதால் சிறிய குழப்பங்கள் உருவாகலாம். அதை சமநிலைப்படுத்துவது முக்கியம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சவால் அவர்களின் மனதின் சிதறலே. ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஈடுபடுவது சில நேரங்களில் எந்த ஒன்றிலும் முழு கவனம் செலுத்த முடியாத நிலையை உருவாக்கும். அதனால் வாய்ப்புகள் கையிலிருந்து முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போகலாம். மேலும் அவர்கள் எளிதில் நம்பும் தன்மை காரணமாக சில தவறான மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் தீர்மானங்களில் நிதானம், உறவுகளில் கவனம் இவை அவசியம். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பாதை அல்ல. அது ஒரு பல அடுக்குகள் கொண்ட பிரபஞ்சம். ஆரம்பத்தில் அவர்கள் தங்களை தேடுவார்கள். நடுவில் அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். இறுதியில் அவர்கள் ஒரு நிலையான அடையாளத்தை உருவாக்குவார்கள். அவர்களின் மிகப்பெரிய பலம் மாற்றத்தை ஏற்கும் திறன். மிகப்பெரிய சவால் ஒரே இலக்கில் நிலைத்திருக்கும் மனநிலை. இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் நிறைய அடைய முடியாத உயரம் எதுவுமே இல்லை. மிதுனம் ராசிக்காரர்களின் உள் மன உலகம் மிகவும் சிக்கலானதும் அதே நேரத்தில் ஆச்சரியமூட்டுவதுமானது. வெளியில் அவர்கள் சிரித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உள்ளே அவர்கள் எப்போதும் ஏதோ ஒன்றை ஆய்வு செய்து கொண்டிருப்பார்கள். ஒரே விஷயத்தை பல கோணங்களில் பார்க்கும் திறன் இவர்களுக்கு உள்ளது. அதனால்தான் அவர்கள் நல்ல ஆலோசகர்கள் ஆக முடிகிறது. ஆனால் இந்த அதிக சிந்தனை சில நேரங்களில் அவர்களை குழப்பத்திலும் தள்ளும். எது சரி என்ற கேள்வி அவர்களை நிறுத்திவிடும். அந்த நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டியது சில நேரம் சிந்தனையை நிறுத்தி உள்ளுணர்வை கேட்பது. அதே போல மிதுனம் ராசிக்காரர்களின் அதிரடி வெற்றி ரகசியம் என்ன தெரியுமா? அவர்கள் யாரையும் போல இல்லாமல் இருப்பதுதான். அவர்களின் வேகம், சிந்தனை, பேசும் திறன் இந்த மூன்றையும் சரியான திசையில் பயன்படுத்தினால் அவர்கள் சாதாரண வெற்றியை அல்ல, அதிரடி வெற்றிகளை அடைவார்கள். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண பாதையில் நடப்பவர்கள் அல்ல. அவர்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய அனுபவமாக மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள். அவர்களின் மனம் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்காது. அது எப்போதும் புதிய சிந்தனைகளை தேடும், புதிய மனிதர்களை சந்திக்கும், புதிய வாய்ப்புகளை ஆராயும். இந்த தன்மைதான் அவர்களை பல துறைகளில் திறமையானவர்களாக மாற்றுகிறது. ஆனால் இதே தன்மை சில நேரங்களில் அவர்களை ஒரு இடத்தில் முழுமையாக நிலைநிறுத்திருக்க முடியாமல் தடுக்கிறது. அவர்கள் எப்போதும் இன்னும் என்ன இருக்கிறது என்ற கேள்வியுடன் வாழ்கிறார்கள். இந்த தேடல் அவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் கையில் எடுக்கும் நல்ல வாய்ப்புகளை கூட கவனிக்காமல் விடச் செய்யும் அபாயமும் உண்டு. அதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் அவர்கள் தேடலையும் நிலைத்தன்மையும் சமநிலைப்படுத்த வேண்டும். அதே போல மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று மன ஆற்றல். அவர்கள் உடல் உழைப்பை விட மன உழைப்பை அதிகமாக செய்கிறார்கள். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்தித்து பல திட்டங்களை உருவாக்கி பல மனிதர்களுடன் தொடர்பு வைத்திருப்பார்கள். இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் இந்த மனவேகம் கட்டுப்பாடின்றி சென்றால் அது அவர்களுக்கு சோர்வையும் குழப்பத்தையும் உருவாக்கும். ஒரு விஷயத்தை தொடங்கி முடிக்காமல் மற்றொரு விஷயத்திற்கு செல்லும் பழக்கம் அவர்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடும். அதனால் அவர்கள் தங்கள் மனதை ஒரு கருவி போல பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போது வேகமாக ஓட வேண்டும், எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை அவர்கள் கற்றுக்கொண்டால் அவர்கள் செய்ய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. முதன்மையான ஆபத்து அவர்களின் மாறும் மனநிலை. ஒரு நாளில் எடுத்த முடிவு அடுத்த நாளில் மாறிவிடும். இதனால் வாழ்க்கையில் நிலைத்தன்மை குறையும். இரண்டாவது ஆபத்து அதிக நம்பிக்கை. யாரையும் எளிதில் நம்பும் தன்மை காரணமாக தவறான மனிதர்களால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது அதிக சிந்தனை. கூறிய விஷயங்களையும் பெரிதாக நினைத்து தேவையற்ற கவலைகளை உருவாக்கி கொள்வார்கள். நான்காவது தொடங்கி முடிக்காத பழக்கம். இது அவர்களின் வெற்றிகளை தாமதப்படுத்தும். ஐந்தாவது திசை மாற்றம் அதிகம். ஒரே இலக்கில் கவனம் செலுத்தாமல் பல பாதைகளில் செல்லும் போது எந்த பாதையிலும் முழு வெற்றி கிடைக்காமல் போகலாம். முதலில் அவர்கள் ஒரு முக்கியமான விதியை பின்பற்ற வேண்டும். ஒரு நேரத்தில் ஒரு இலக்கு. இது அவர்களின் வாழ்க்கையை மாற்றும். இரண்டாவது முடிவுகளை உடனே எடுக்காமல் குறைந்தது சில மணி நேரம் அல்லது ஒரு நாள் யோசித்து எடுக்க வேண்டும். மூன்றாவது அவர்கள் சுற்றியுள்ள மனிதர்களை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். நல்ல நண்பர்கள் அவர்களை உயர்த்துவார்கள்.
தவறானவர்கள் கீழே இழுத்து விடுவார்கள். 4வது, தினசரி ஒரு சிறிய திட்டம் வைத்துக்கொண்டு அதை முழுமையாக முடிக்க வேண்டும். இது அவர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும். 5வது, மன அமைதிக்கான தியானம், அமைதி நேரம் போன்றவற்றை வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும். இது அவர்களின் சிந்தனைகளை தெளிவாக்கும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆபத்துக்களும் வாய்ப்புகளும் இணைந்த ஒரு அதிசயம். அவர்கள் சரியான திசையை தேர்வு செய்தால் எந்த ஆபத்தையும் வெற்றியாக மாற்ற முடியும். ஆபத்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் முடிவு அல்ல, அவை புதிய தொடக்கங்கள். அந்த தொடக்கம் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லட்டும். மேலும் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக நுணுக்கமான ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பகுதி அவர்கள் முடிவெடுக்கும் தருணங்கள். ஒரு சாதாரண மனிதன் ஒரு விஷயத்தை நேராக பார்த்து முடிவெடுப்பான். ஆனால் மிதுன ராசிக்காரர் அதையே பல கோணங்களில், பல சாத்தியங்களுடன், பல விளைவுகளுடன் ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள். இந்த திறன் அவர்களை மற்றவர்களை விட ஒரு படி முன்னிலையில் நிறுத்தும். ஆனால் அதே நேரத்தில் இந்த அதிகமான ஆய்வு அவர்களை முடிவெடுக்க முடியாமல் தள்ளும் அபாயத்தையும் உருவாக்கும். இதுவா சரி, இல்லையா அது சரி என்ற இடையில் அவர்கள் நிற்கும் போது வாய்ப்புகள் அவர்கள் கையிலிருந்து நழுவிவிடும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது சரியான நேரத்தில் முடிவெடுக்கும் தைரியம். முழுமையான பதிலை தேடாமல் போதுமான தெளிவில் முன்னேற வேண்டும் என்பதே அவர்களின் வெற்றிக்கான மறைமுக விதி. மிதுனம் ராசிக்காரர்களின் இன்னொரு மறைந்த ஆபத்து அவர்களின் சொந்த திறமையை குறைத்து மதிப்பது. அவர்கள் பல விஷயங்களில் திறமைசாலிகள். ஆனால் அதே காரணத்தால் அவர்கள் எந்த ஒரு திறமைகளையும் இதுதான் என் பலம் என்று உறுதியாக பிடிக்காமல் விடுவார்கள். இது அவர்களை ஒரு நிலையான அடையாளம் உருவாக்காமல் தடுக்கக்கூடும். உலகம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட திறமையால் அடையாளம் காணும் போதுதான் பெரிய வாய்ப்புகள் வரும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து திசை மாறினால் அந்த அடையாளம் உருவாக தாமதமாகும். அதனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திறமையை தேர்வு செய்து அதை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் துணிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக மாறும். இப்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் கவனிக்க வேண்டிய ஆபத்து உறவுகளில் ஏற்படும் மனச்சிக்கல்கள். அவர்கள் எல்லோருடனும் எளிதாக பழகும் தன்மை கொண்டவர்கள். இதனால் அவர்கள் பலருடன் தொடர்பில் இருப்பார்கள். ஆனால் அந்த தொடர்புகள் எல்லாம் ஆழமான உறவுகளாக மாறாது. சில நேரங்களில் அவர்கள் ஒருவருடன் பேசும் விதம் மற்றவர்களுக்கு தவறாக புரியலாம். இதனால் தேவையற்ற மனவழுத்தங்கள், புரிதல் பிழைகள் உருவாகலாம். குறிப்பாக காதல் மற்றும் நெருங்கிய உறவுகளில் அவர்கள் தெளிவாக பேசாமல் இருந்தால் அது பெரிய பிரச்சனைகளாக மாறும். இதனால் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது உணர்ச்சிகளை நேராக வெளிப்படுத்தும் திறன். இது அவர்களை பல பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றும். முதலில் அவர்கள் தினசரி வாழ்க்கையில் ஒரு முடிவு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும். ஒரு விஷயத்தை முடிவு செய்யும் போது இதன் தன்மை என்ன, இதன் தீமை என்ன, என்னுடைய இலக்குக்கு இது உதவுமா என்று 3 கேள்விகள் மட்டும் கேட்டு முடிவு எடுக்க வேண்டும். 2வது, மக்கள் தங்கள் வாழ்க்கையில் முக்கியமான அடையாளம் உருவாக்க வேண்டும். நான் இதற்காக அறியப்பட வேண்டும். 3வது, அவர்கள் உறவுகளில் தெளிவு, நேர்மை என்ற 2 விதிகளை கடைபிடிக்க வேண்டும். 4வது, அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை தங்கள் செயல்களை மதிப்பீடு செய்வது, எங்கு தவறு நடந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 5வது, அவர்கள் ஒரு விஷயத்தை தொடங்கினால் அதை முடிக்காமல் விடக்கூடாது என்ற தன்னாட்சி ஒப்பந்தம் தங்களுடன் செய்ய வேண்டும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சிக்கலான புதிர் போல இருந்தாலும் அதற்கான பதில் அவர்களுடைய உள்ளேதான் இருக்கிறது. அவர்கள் தங்கள் மனதை புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தொடக்க கட்டம் என்பது ஆர்வம், கேள்விகள் மற்றும் முடிவில்லா சிந்தனைகளின் காலமாக இருக்கும். அவர்கள் மற்ற குழந்தைகளைப் போல அமைதியாக இருக்க மாட்டார்கள். எதையும் கேள்வி கேட்கும் மனம், எதையும் உடனே கற்றுக்கொள்ளும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். பள்ளி வாழ்க்கையில் அவர்கள் ஒரே பாடத்தில் மட்டுமல்ல பல துறைகளில் திறமையை காட்டுவார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்தாமல் பல விஷயங்களில் ஆர்வம் காட்டுவது காரணமாக சில நேரங்களில் அவர்கள் முழு திறமையை வெளிப்படுத்த முடியாமல் போகலாம். இந்த கட்டத்தில் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். அவர்கள் வாழ்க்கையின் அடித்தளம் மிகவும் வலுவாக உருவாகும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான சோதனை காலம். அவர்கள் பல பாதைகளை முயற்சி செய்வார்கள். வேலை, தொழில், தொடர்புகள், உணவுகள். சில முயற்சிகள் தோல்வியாக கண்டலாம். ஆனால் அந்த தோல்விகள் எல்லாம் அவர்களை சரியான பாதைக்கு எடுத்துச் செல்லும். இந்த காலத்தில் அவர்கள் சந்திக்கும் மனிதர்கள், அவர்கள் எடுக்கும் முடிவுகள், இவை அனைத்தும் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் அவர்கள் ஒரே பாதையில் நிலைத்திருக்காமல் அடிக்கடி திசை மாறுவது. ஆனால் அவர்கள் ஒரு துறையை தேர்வு செய்து அதை தொடர்ந்து முயற்சி செய்தால் இந்த வயதிலேயே பெரிய முன்னேற்றம் காண முடியும். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை வெற்றியாக மாற்றும் காலம். முன்பு அவர்கள் சேகரித்த அனுபவங்கள் இந்த கட்டத்தில் பலன் தரத் தொடங்கும். அவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ அதில் அவர்கள் பெயர்கள் உருவாகும்.
பணவரவு, குடும்ப நிலை, சமூக மரியாதை இவை அனைத்தும் உயரத் தொடங்கும். ஆனால் இங்கேயும் ஒரு ஆபத்து உள்ளது. அவர்கள் பழைய பழக்கத்தை விடாமல் புதிய வாய்ப்புகளை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தால் அவர்கள் ஏற்கனவே உருவாக்கிய நிலையை பாதிக்கக்கூடும். அதனால் இந்த காலத்தில் அவர்கள் நிலைத்தன்மை, விரிவாக்கம் என்ற சமநிலையை பின்பற்ற வேண்டும். ஒரு கட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல மற்றவர்களின் வாழ்க்கைகளையும் பாதிக்கும் அளவுக்கு வளர்வார்கள். அவர்கள் அனுபவம் ஒரு செல்வமாக மாறும். அவர்கள் ஒரு வழிகாட்டியாகவே இருப்பார்கள் அல்லது ஒரு தலைவராகவும் மாற முடியும். இந்த காலத்தில் அவர்கள் மன அமைதியை அடைவது மிக முக்கியம். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்தால் அது அவர்களுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் நிலையை அடைந்த பிறகு அவர்கள் மனம் மீண்டும் புதியது வேண்டும் என்று தேடத் தொடங்கும். இது அவர்களை ஒரு பாதுகாப்பான நிலையை விட்டு கொள்கையை சுண்டு செல்லும். சில நேரங்களில் இது நல்ல மாற்றமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் ஏற்கனவே பெற்றதை இழக்கும் அபாயம் உள்ளது. இதை சமாளிக்க அவர்கள் ஒரு முக்கிய விதியை பின்பற்ற வேண்டும். புதியதை தொடங்கினாலும் பழையதை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்று அவர்களின் தினசரி பழக்கங்கள். பெரிய வெற்றிகள் ஒரு நாளில் உருவாகாது. அது தினமும் செய்யப்படும் சிறிய செயல்களின் கூட்டுத்தொகை. மிதுனம் ராசிக்காரர்கள் அதிக திறமை கொண்டவர்கள். ஆனால் அந்த திறமை ஒழுங்காக பயன்படுத்தப்பட்டால் சிதறிவிடும். அதனால் அவர்கள் கட்டுப்படுத்த தினசரி நடைமுறையை உருவாக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் கைபேசியை பார்க்காமல் 10-15 நிமிடம் அமைதியாக சிந்தனை அல்லது தியானத்தில் செலவிட வேண்டும். இதுவே அந்த நாளின் மனநிலையை நிர்ணயிக்கும். அதன் பிறகு அந்த நாளில் செய்ய வேண்டிய 3 முக்கிய பணிகளை மட்டும் எழுத வேண்டும். இந்த 3 டாஸ்க் ரூல் அவர்களின் கவனத்தை திசை திருப்பாமல் காக்கும். அதிலும் முக்கியமாக உங்கள் ஒழுக்கம் உங்கள் வெற்றிகளை உருவாக்கும். அந்த ஒழுக்கம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தட்டும். சிறிய பழக்க வழக்கங்கள் பெரிய சாதனைகளை உருவாக்கும். அந்த சாதனையின் தொடக்கம் ஆகட்டும். உங்கள் கவனம் உங்கள் சக்தி. அதை கட்டுப்படுத்தினால் உலகம் உங்கள் வசம். நேரத்தை அல்ல, உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள். வெற்றி தானாக வரும். நீங்கள் உருவாக்கும் ஒழுக்கம் நாளைய உங்கள் பெருமையை உருவாக்கும். சரி, உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும். அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.